சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி மற்றும் தகுதிச் சுற்று தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தாமதத்திற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் RPPL என சொல்லக்கூடிய ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் எனப்படும் தனியார் நிறுவனமும் இணைந்துதான் இந்த ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த முடிவு செய்து திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி கடந்த ஆண்டே நிறைய வேலைகள் செய்யப்பட்டு எக்ஸாம் புயல் காரணமாக தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு எப்படியாவது நடத்திவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இரண்டாவது இந்திய கார் பந்தய திருவிழாவின் இரண்டாவது சுற்று சென்னை தீவுத்திடலை சுற்றி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு வழங்கக்கூடிய சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. நேற்று கனமழை பெய்ததன் காரணமாக அந்த மழைநீரை அகற்றுவதில் தாமதம், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனை என்ற பல்வேறு வித காரணங்களுக்கு தொடர்ந்து FIA அதிகாரிகள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். 12 மணிக்கு ஆய்வானது முடிவு செய்யப்பட்டு தரச்சான்றிதழ் வரும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உறுதி செய்யப்பட்டது. இன்னும் இந்த FIA அதிகாரிகளுடைய சோதனை ஆய்வானது கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த லைசன்ஸ் கிடைப்பதில், சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து காலதாமதம் நீடிக்கிறது. இதன் காரணமாக 2:45 மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய அந்த கார் பந்தயமானது இன்னும் தொடங்கப்படாமலேயே இருக்கிறது. தொடர்ந்து இந்த RPPL மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான குளறுபடிகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த பகுதியில் பார்வையாளர்களை அனுமதிப்பது, எந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம், அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்ற ஆய்வை RPPL நிர்வாகமே இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய பார்வையாளர்களை அலக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏன் பத்திரிகையாளர்களை உள்ளே அழைத்து சென்று கூட பல்வேறு விதமான குளறுபடிகள் நீடிக்கின்றன. 2:45 மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய இந்த தொடருக்கான பத்திரிகையாளர்களை இன்னும் உள்ளே அழைத்து செல்லப்படாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. FIA அதிகாரிகளுடைய ஆய்வும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதாகவும், ஆய்வு முடியவில்லை என்றும் SDAT தரப்பிலிருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மழை காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் காலதாமதம், தொடங்குவதில் காலதாமதம் என்று உயர்நீதிமன்றத்திலும் 4 மணி நேரம் கால அவகாசம் கேட்டு தமிழ்நாடு அரசு சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வீரர்கள் அனைவருமே இன்னும் அங்க இருக்கக்கூடிய கார் ஷெட்லேயே தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இந்த தரச்சான்றிதழ் கிடைத்ததற்கு பிறகுதான் பயிற்சியோ அல்லது போட்டியோ நடத்தப்பட வேண்டும், தகுதி சுற்று போட்டியோ நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாகவே போட்டியை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் காரணமாக தரச்சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம், தொடர்ந்து பயிற்சி போட்டிகள் தொடங்குவதிலும் காலதாமதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.